Hi friends, இது தமிழ் பியூட்டி கேர் சேனல். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது பயங்கரமான ஒரு சம்மர்னு தான் சொல்லணும். இந்த வெயிலில் எல்லாரோட ஃபேஸ்மே ரொம்ப டல் அடிச்சிடும். ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளோட ஃபேஸை எப்படி பிரைட்னஸாக வச்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே பொதுவானது தான். நிறைய பேர் கெமிக்கல் கலந்து நிறைய க்ரீம்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு பிராண்டட் க்ரீமாக இருக்கலாம், ஆனால் அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். அது தெரியாமலே அவங்க அந்த பிராண்ட் நேம்க்காக நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிரந்தரமான கலர்ஸு, நிரந்தரமான பிரைட்னஸ்ஸு இந்த மாதிரி ஃபேஸ்க்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கெமிக்கல் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த அக்னி வெயிலையும் உங்களோட ஃபேஸை எப்படி பளிச்சுன்னு வச்சுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டா உங்களோட ஃபேஸ் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் கண்டிப்பாக பிரைட்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸை டைரெக்டாக அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கலரை உங்கள் ஃபேஸில் பார்ப்பீங்க. இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே கலக்கவே வேணாம். ஒன்லி கேரட் ஜூஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். அது அவ்வளோ எஃபெக்டிவ். உங்களோட ஸ்கின்னுக்கு நீர்ச்சத்து அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 சொட்டு தேன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. உங்ககிட்ட வந்து ஹனி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி இது காஞ்சதும் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் பார்க்க ரொம்பவே பிரைட்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சூடான வெயில் இப்போ இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கற்றாழை வந்து அப்படியே ஆப்போசிட் குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்தில் கற்றாழை ஜூஸை நம்ம ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது வெயிலால் சில பேர் ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பாயிரும். அந்த மாதிரி கருமை போக்குறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா, நான் நேச்சுரலாக உள்ள ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது, அதனால் நான் அதிலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி ஒரு வேலைக்கு நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. கற்றாழை ஜூஸோட வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே அந்த ஜூஸ் எடுத்து அந்த ஜெல் எடுத்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடிக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை தரும். இது இந்த வெயிலுக்கு கற்றாழை விட வேறு எதுவுமே தேவையில்லைன்ட்டு தான் தோணும், அவ்வளோ குளிர்ச்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சு ஃபேஸை எப்படி பிரைட்டாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம். தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க, இதோட லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கரும்புள்ளி இருந்தாலும் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் வெயிலுக்கு உங்களோட ஃபேஸை வந்து ரொம்பவே நல்லா பாதுகாக்கும். ஒரு பிரைட்னஸான ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க, அதோட உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 சொட்டு விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற துளைகள் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு அந்த துளைகளில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஃபேஸை வந்து நல்ல பிரைட்னஸாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இது அகற்றக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திராட்சை வந்து வெயிலுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். திராட்சை பழத்தை வேறு எதுவுமே செய்வாங்க, நல்லா எடுத்து அதை பிசைஞ்சுக்கோங்க. அதாவது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கருப்பு திராட்சை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் தான் கொட்டை இருக்கும். கொட்டை உள்ள திராட்சை தான் சத்தான திராட்சை. அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க. இதை நல்லா உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இது காஞ்சதும் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் வச்சு எப்படி நம்மளோட ஃபேஸை பாதுகாக்கலாம் பார்க்கலாம். வெள்ளரிக்காயில் ஜூஸ் எடுத்துக்கோங்க, இதோட ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் போது பண்ணக்கூடாது. அதாவது காலையில் ஈவினிங் 2 டைமும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த டைமில் பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் வந்து எப்படி நேச்சுரலாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு நேச்சுரலாக பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ரெடிமேடாக கூட வாங்கிக்கோங்க, அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மட்டி வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கக்கூடியது. முல்தானி மட்டி கிடைக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்ந்து நல்லா கலந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெயிலுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு பார்த்தோம். இது வந்து வெயிலுக்கு உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே ப்ரொடக்டிவாக வச்சுக்கக்கூடியது. எல்லாருமே இந்த கோடை காலத்தில் இந்த ஃபேஸ் பேக்லாம் ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கின்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறப்பலாம் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் நாங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா
அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோல சொன்ன கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு இது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கலாம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க Facebookலயோ ட்விட்டர்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.